எத்தனை பேருக்கு செபிக்க தெரியும்னு கேட்டேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொடி கம்பம் எப்பயுமே பாதியில் தான் நிற்கும். அல்லேலூயா. இந்த கம்பத்தை நம்மளால உயர்த்தவே முடியாது. நம்ம எப்பயுமே அது இப்படியே தான் காட்டுவோம். அல்லேலூயா. இந்த அரசியல்வாதிகள்லாம் சீரியஸாக இருந்தால் கொடி எங்கே எப்படி பறக்குமா? பாதியில் அப்படி பறக்கும், தொங்க விட்டுட்டு இருப்பாங்க. அவுட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக தொங்கிடும். அல்லேலூயா. அப்போது நம்ம எப்பயுமே அந்தரத்தில் பாதியிலே நிற்போம். 50-50. எதுக்கு கையை ஃபுல்லாக தூக்குவானே இவன், கையை தூக்குனவங்கள கையை காமிச்சு பேசுவானே. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு செபிக்க தெரியும்? அல்லேலூயா. மோசேயினுடைய கரம் உயர்ந்திருக்கும் பொழுது யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம் வந்தது. மோசேயினுடைய கரம் எப்போ தளர்ந்து போச்சோ அப்போ யுத்தத்தில் ஒரு பெரிய தோல்வி வர ஆரம்பிச்சது. உங்க கை உயர்த்த 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 கர்த்தர் உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை இந்த ராத்திரி வேளையில கட்டளை இடுவார். ஹalleluya. ஜீசஸ்.